ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் பியூட்டி கார்டன். இந்த வீடியோவில் ஒரு சின்ன அறுவடை பற்றி பார்க்க போகிறோம். பொன்னாங்கண்ணி கீரை ஒரு பேக் நிறைய இருக்குது, செழிப்பாக இருக்குது. எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இதுக்கு வாரம் வாரம் நான் தேன் கரைசல் தான் கொடுக்குறேன். வாரத்தில் ஒரு முறை மண்புழு உரம் தூவி விடுவேன். இந்த கீரை கண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க. வாரத்தில் ஒரு முறை நம்ம எடுத்துக்கலாம். மண் கலவையில் ஒரு சின்ன ஸ்டெம்ப் வச்சா போதும், அது மடமடன்னு வளர ஆரம்பிச்சிடும். இதுக்கு மண் கலவைன்னு பார்த்திங்கன்னா சாதாரண தோட்டத்து மண், கொஞ்சம் தொழு உரம், கொஞ்சம் வேப்ப முன்னாக்கு கலந்து வைக்கலாம். கொக்கோபீட் இருந்தாலும் கலந்து வைக்கலாம். கொக்கோபீட் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அந்த மண்ணிலேயே அந்த கீரை செழிப்பாக வளர ஆரம்பிச்சிடும். இது மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இது 2 கட்டு கீரை வருங்க நம்மளுக்கு. இது மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு மொட்டையாக கட் பண்ணி விட்டுட்டு நம்ம மீன் அமிலம் மேலே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு 2 கை தொழு உரம் அதில் போட்டுட்டா போதும். 4 நாளில் திருப்பியும் புது தளிர் வர ஆரம்பிச்சிடும். ஒரு 10 நாளுக்குள்ளே நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். இந்த அளவு நம்மளுக்கு செழிப்பாக வளரும். மொத்தத்தையும் நம்ம எடுத்துட்டோங்க. கோவக்காய் கடைசி காய்ப்பு, இது நிறைய காய் வச்சுருக்கு. இதோட அந்த கொடியை நான் கவாத்து பண்ணி விட்டுருவேன். இதுக்கு நான் வாரத்தில் ஒரு முறை மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணுறேன். வாரத்தில் ஒரு முறை நான் தொழு உரம் 2 கைப்பிடி கொடுப்பேன். இதில் நிறைய காய் இருக்குது, பிஞ்சும் நிறைய இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம். 2-3 பழுத்துருச்சு, அணிலுக்காக விட்டுட்டோம். இந்த காய் நிறைய கிடைக்குதுங்க நம்மளுக்கு. வாரத்தில் 1/2 கிலோ காய் கிடச்சிரும். இப்போ கொடியெல்லாம் காஞ்சி போச்சு. இதோட நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கவாத்து பண்ணி விட்டுறணும். விட்டுட்டு நம்ம மீன் அமிலம் தொடர்ந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வந்தோன்னா புது தளிர் வர ஆரம்பிச்சிடும். பிஞ்சு பிடிச்சி காய் பிடிக்கும். ஒரு 1/2 கிலோ காய் நம்மளுக்கு வந்திருக்கு. சிகப்பு வெண்டை 4 காய் இருக்குது, இலசாக தான் இருக்குது, நம்ம எடுத்துக்கலாம். இது பச்சை வெண்டையை விட இந்த வெண்டை டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நிறைய காய் காய்ச்சி முடிஞ்சிருச்சு. இதோட பெரிய காஞ்ச ஸ்டெம்பெல்லாம் நான் கட் பண்ணி விட்டுருவேன். இலையெல்லாம் உறுத்து விட்டுருவேன். திருப்பியும் நம்மளுக்கு புது தளிர் வரும். ஒரு 5-6 காய் தான் கிடச்சிது, எடுத்துக்குவோம் நம்ம. இது இன்னொரு செடி, இதில் ஒரே ஒரு காய் தான் இருக்குது. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். தக்காளி ஹைப்ரிட் தக்காளி தாங்க, தானாக முளைச்ச செடி. இது நிறைய காய் இருக்குது, கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள். நிறைய பழுத்தும் இருக்குது. ஒரு 1/2 கிலோ காய் நம்மளுக்கு கிடச்சிரும். எடுத்துடலாம். எல்லா காயுமே எடுத்துருவோம். ஆரம்பத்தில் கொஞ்சம் பூச்சி தொல்லை இருந்ததுங்க. நான் தொடர்ந்து மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே வந்தேன். அப்பப்போ மஞ்சள் தண்ணி தெளிச்சிட்டு வந்தேன், சரியாயிடுச்சு. இது மைசூர் மிளகா. இது 3வது தடவை நம்ம அறுவடை பண்ணுறோம். இதில் ஒரு 10-20 காய் இருக்கும், எடுத்துக்கலாம். இது கலருக்காக தாங்க, காரம் அவ்வளோவா இல்லை. கலர் நல்ல சிகப்பாக இருக்குது. நம்ம மற்ற மிளகாவோடு சேர்த்து இது காய வச்சு அரைச்சா கலர் கொடுக்குது. இது காஷ்மீர் மிளகா. இதில் ஒரு 6-7 காய் இருக்குது. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இதுவும் 3வது தடவை காய்ப்பு. காய் செடியிலேயே இருந்ததுன்னா திருப்பியும் புது தளிர் விடாது. அதனால் எல்லா மிளகாவையுமே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம வாரம் மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணணும். தொழு உரம் தொடர்ந்து கொடுத்துட்டு வரணும். இது இந்த தைப்பட்டம் சீசன் வரைக்குமே நம்மளுக்கு காய் கொடுக்கும்.
அப்புறமா ஆடி மாதம் நம்ம வேறு விதை போட்டு முளைப்பு எடுத்துக்கலாம். இது ஊசி மிளகா, நல்ல காரமாக இருக்குது. இதில் 2 செடி இருக்குது நம்மக்கிட்ட. செடியில் இலை சுருட்டல் கொஞ்சம் வந்துருச்சு. நான் புளித்த மோர் தான் நல்லா 2 நாளைக்கு ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே வந்தேன். இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. பிஞ்சு பிடிக்கிற நேரம் நம்ம தேமோர் கரைசல் கொடுக்கலாம். தேமோர் கரைசல்னால் ஒரு 100 மில்லி புளித்த மோரில் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றி 4 நாள் புளிக்க வைக்கணும். அப்புறம் அது வடிகட்டி நம்ம 1 லிட்டர் தண்ணியில் சேர்த்து ஸ்ப்ரே பண்ணணும். பிஞ்சு கொட்டாமல் இருக்கும், பூ கொட்டாமல் இருக்கும். இது வீட்டு யூஸுக்கு நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம். நிறைய மிளகா நம்மளுக்கு கிடச்சிருக்கு இந்த தடவை. இன்னொரு செடி, இதுலேயுமே நிறைய காய் இருக்குது, எடுத்துக்கலாம். கத்திரிக்காய், வேங்கேரி கத்திரிக்காய் நம்மக்கிட்ட 5 செடி இருக்குது. அதில் ஒரு செடி காஞ்சிக்கிட்டு வருது. நான் ஒரு கத்திரிக்காய் விதைக்கி விட்டுட்டேன். விதைக்கி விட்டுட்டு அதை கவாத்து பண்ணி விட்டுருக்கேன். புது தளிர் எடுக்குதான்னு பார்க்கலாம். இங்கே 2 செடி இருக்குது. கத்திரிக்காய் 1 அடி நீளம் இருக்குது. 2 செடியிலுமே ஒரு காய் இருக்குது பாருங்கள். இது காய் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இதை எடுத்துக்குவோம். இதுலேயும் கொஞ்சம் பூச்சி தொல்லை இருந்தது. இலைகள் மஞ்சள் ஆகிட்டு வந்தது. நான் இறக்க இலை கரைசல் கொடுத்தேன். அப்புறம் அது சரியாயிடுச்சு. இந்த செடியில் இருக்கிற கத்திரிக்காயுமே நம்ம எடுத்துக்கலாம். 3 காய் 1/2 கிலோ வெயிட் வருதுங்க. கருவேப்பிலை நல்லா செழிப்பாக இருக்குது பாருங்கள். இதுக்கு நான் தேன் கரைசல் தான் கொடுத்துட்டு வரேன். இது ரொம்ப நாள் செடிங்கிறதுனால மேல் மண்ணெல்லாம் கிளறி விட்டுட்டு அடியில் உரம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் மண் தூவினேன். அதுக்கப்புறம் நல்லா செழிப்பாக வருது. இதையும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இது நாட்டு கருவேப்பிலைங்க, நல்ல ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். சீத்தாப்பழம் ஒரு 7-8 சீத்தாப்பழம் இருக்குது. எல்லாமே பழுத்துருச்சு. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். பழம் செடியில் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு புது தளிர் வராது, புது பிஞ்சு விடாது. அதனால் எல்லா பழத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம். இலைங்களெல்லாம் காஞ்சி விழ ஆரம்பிச்சிருக்கு. வாரத்துக்கு நான் 2 முறை உரம் கொடுக்குறேங்க. சின்ன பேக்கில் தான் இருக்கிறதுனால அப்பப்போ புளிச்ச மோர் ஸ்ப்ரே பண்ணுவேன். எல்லா செடிக்கும் ஊற்றும் போது மீன் அமிலம் கொஞ்சம் ஊற்றி விடுவேன். பூச்சி தொல்லையெல்லாம் இதில் இல்லைங்க. எப்போயாவது மாவு பூச்சி வந்ததுன்னா அதை ப்ரஷ்ஷாக வச்சு எடுத்து விட்ருவோம். இது பெரிய பராமரிப்பு ஒன்றும் இல்லை. இந்த பழம் நல்லா பெருசு பெருசாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. இதுதான் 2வது அறுவடை எங்களுக்கு. போன தடவை எங்களுக்கு 2 காய் தான் கிடச்சிது. இப்போ ஒரு 10 காய்கிட்ட எங்களுக்கு கிடச்சிது. எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க இந்த வாரத்தை அறுவடை. பொன்னாங்கண்ணி கீரை ஒரு கூடை நிறைய இருக்குது பாருங்கள். கோவக்காய், தக்காளி, 3 விதமான பச்சை மிளகாய், ஒரு 5 வெண்டைக்காய், ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே இருக்கும் கத்திரிக்காய், சீத்தாப்பழம், கருவேப்பிலை. அவ்வளோதாங்க இந்த வாரத்து அறுவடை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.